உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசுகிற இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 23வது அதிகாரத்திலே 3 சிலுவையை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மனிதனுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கிற சிலுவை. 2, ரட்சிப்பை இழந்து போன சிலுவை. 3, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சிலுவை. வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் 3 சிலுவையிலே 3 பேரை பார்க்கிறோம். ஒன்று, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி ஆகிய உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. 2வது சிலுவையிலே ரட்சிப்பை இழந்து போன குற்றவாளி ஆகிய ஒரு கள்ளன். 3வது சிலுவையிலே இன்னொரு குற்றவாளி ரட்சிப்பை பெற்று கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு கள்ளனை பார்த்து சொன்ன வார்த்தையை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக பல்வேறு விதத்திலே துன்பப்படுத்தப்பட்டு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 35, 36, 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது 4 பேர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஒன்று, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று அதிகாரிகளும் ஜனங்களும் அதிகாரிகளும் போர் சேவகர்களும் அவரை பரியாசம் பண்ணினார்கள். நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். அதெல்லாம் பரவாயில்லை. ஆனா சிலுவையில அறையப்பட்ட இன்னொரு கள்ளன், ஒரு கள்ளனும் பரியாசம் பண்ணினான் என்று 39வது அதிகாரம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த கள்ளனும் கடின இருதயம் உடையவனாக ரட்சிப்பை இழந்து போய் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவன் பரியாசம் பண்ணுகிறார். மரண தருவாயில் கூட மனம் திரும்ப மனமற்றவனாய் அவன் மாறி இருந்தான். இந்த ஆண்டவர் சொன்ன சிலுவையிலே பேசின 2வது வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு தலைப்பை தந்தார். அது என்ன தலைப்பு என்றால், நான் பரலோகம் செல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பரலோகம் செல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பரலோகம் செல்லுவது எப்படி என்று சொல்லி மனம் திரும்பின கள்ளனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த 23வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் என்னவென்றால், அவன் கர்த்தருக்கு பயந்தான். ஆகவேதான் இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், நீ இவ்வளவு பெரிய ஆக்கினிக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லுகிறார். அவன் கர்த்தருக்கு பயந்தான். 2வது, அதே 41வது வசனத்துல, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். முதலாவது அவன் கர்த்தருக்கு பயந்தான். 2வது, தான் பாவி என்பதை உணர்ந்தான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவ்வளவு நாளா கொலை செய்தோம், கொள்ளை அடித்தோம், ஆகவே சிலுவையில அறையப்படுகிறோம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தான் பாவி என்பதை உணர்ந்தான். அடுத்து 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி எப்படி கூப்பிடுறான்? ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர் என்று அவன் அறிந்தான். முதலாவது அவன் கர்த்தருக்கு பயந்தான். 2வது தான் பாவி என்பதை உணர்ந்தான். இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்தான். ஒரு பெரிய வெளிப்பாடு. தன்னை போல மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் பார்ப்பதற்கு மனுஷ தோற்றத்தில் இருக்கிறார். ஆனால் இவர் மனிதர் அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய வெளிப்பாட்டை அவன் பெற்றுக் கொள்ளுகிறார். இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்தார். அடுத்ததாய் வேதம் சொல்லுகிறது, அதே 23வது அதிகாரத்திலே 42வது வசனம், இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியேனை நினைத்தருளும். 4வது, பரலோகத்திலே ஆண்டவர் இயேசுவோடு வாழ வேண்டும் என்று அவன் மனம் திரும்பினான். 4 காரியம். ஒன்று, அவன் கர்த்தருக்கு பயந்தான். 2வது, தான் பாவி என்பதை உணர்ந்தான். இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்தான்.
ஆண்டவர் இயேசுவோடு பரலோகத்திலே வாழ வேண்டும் என்று மனம் திரும்பினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோர்களே, நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்களேயானால் முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வசனம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு நாட்களாக நீங்கள் பிறந்ததிலிருந்தே இந்த ஆலயம் கடந்து வரலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறாரா? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்களுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிறாரா? இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் பரலோகம் செல்லுவோம் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே அன்பாய் இருக்கிறார். சிலுவை கள்ளனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம எல்லாருக்கும் பல வாய்ப்பு. இத்தனை ஆண்டு காலமாய் ஆலயம் வந்தும் மனம் போல வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால் இந்த நாளிலே பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செய்தி சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சிம்லா காஷ்மீர்ல எல்லாம் பனி பொழிவை காட்டுவாங்க. அப்படி வெள்ளை வெள்ளைய அழகா பனி பொழியும். அதை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல வாழுகிற மக்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் புரியும். பைப்பில இருந்து வருகிற தண்ணீர் எல்லாமே அப்படி உறைந்து போகும். பனி பார்ப்பதற்கு வேண்டுமானால் அழகா இருக்கலாம், மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் கடினத்தை ஏற்படுத்துகிறது. அதே போலதான் பாவம். பாவம் இந்த உலகத்திலே மனுஷனுடைய கண்களை கவர்ந்து தன் பக்கமாக இழுக்கிறது. ஒரு மனிதன் உட்கார்ந்து டிவிலையோ செல்போன்லயோ உட்கார்ந்து மணி கணக்கா பாவத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது பாவம் ஒரு காரியத்தை செய்கிறது. என்ன தெரியுமா? அது பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. பனி எப்படி ஒரு இடத்தினுடைய தண்ணீரை எல்லாம் உறைய செய்து கடினப்படுத்தி விடுகிறதோ, அதே போல ஒரு மனுஷன் செய்கிற பாவம் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி உறைய செய்து விடுகிறது. கடைசியிலே அவனுடைய உயிரையும் கொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இத்தனை நாளா நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம். இந்த ஆலயத்தில் இருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளை, நீங்கள் இவ்வளவு நாளா பாவம் செஞ்சிருக்கலாம். நீங்க செஞ்ச பாவத்தினுடைய தண்டனை வராமல் இருப்பதற்கு ஒரே காரணம் உங்கள் பெற்றோருடைய ஜெபம், கண்ணீர் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த நாளிலாகிலும் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. தேவ பிரசன்னம் ஒரு மனிதனுடைய இருதயத்தை உருகச் செய்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் இயேசு பக்கத்துல 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஒருவனுடைய இருதயம் கடைசி வரைக்கும் கடினமாகவே இருந்தது. இன்னொரு கள்ளனால் கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் மனம் திரும்புவதற்கு மனமற்றவனாய் இருந்தான். இன்னொரு கள்ளனோ ஆண்டவர் இயேசுவுடைய பிரசன்னத்தை உணர்ந்தான். அவன் ஆண்டவருக்கு பயந்தான், தான் பாவி என்பதை உணர்ந்தான், இயேசுவே ஆண்டவர் என்று அறிந்தான், இயேசுவோடு வாழ வேண்டும் என்று மனம் திரும்பினார். ஆகையால் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இந்த நாளிலே பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்களேயானால் முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். இரண்டாவது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள்.
ஜெபம் பண்ணணும் உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் இயேசுவின் மேலே அன்பா இருக்குமேனால், ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சையோடு தேடுவீர்களேனால், இந்த உலகத்தின் பாவம் உங்களுக்கு அருவருப்பா தெரியும். எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். ஆகவே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேடுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்களேயானால் 1 சங்கீதம் 1 இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இந்த துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இந்த 3 கூட்டத்தாரும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜ்ல படிக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம், உங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபடி மேல போய் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற டிவிக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பாக்கெட்ல வச்சிருக்க, பேக்ல வச்சிருக்க செல்போனுக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். யாரு? துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர். இந்த 3 பேரும் நாம வைத்திருக்கிற செல்போனுக்குள்ள இருக்கிறார்கள். ஓகே, இப்போ ஒரு மனுஷன் உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து செல்போனோட நேரம் செலவழிக்கிறான் என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, சாத்தான் அந்த மனுஷனுடைய இருதயத்தை பாவத்தினாலே நிரப்பி விடுவான். சாத்தான் நம் இருதயத்தை பாவத்தினால நிரப்ப கூடாது என்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வேதத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்ப தவறுவீர்களே ஆனால், சாத்தான் பாவத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்புவான். எச்சரிக்கையாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வேத புத்தகத்திலே பிரியமாயிருந்து அதிகாலமே எழுந்து வேத புத்தகத்தை வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேத புத்தகத்தோடு நேரம் செலவழித்து உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்ப தவறுவீர்களேயானால், சாத்தான் உங்கள் இருதயத்தை பாவத்தினாலே நிரப்புவார். சாத்தான் எந்த மனிதனுடைய இருதயத்தை பாவத்தினால் நிரப்புவதற்கு அவன் திறந்து கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு ஒரு நாள் அழிவு நிச்சயமாய் சம்பவிக்கும். ஆகவே இந்த நாளிலே பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். பரலோகம் செல்ல வேண்டும் என்று விரும்புகிற நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து முதலாவது மனம் திரும்ப வேண்டும். 2வது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஓய்வு நேரம் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கணும். 3வது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்திலே நாம் தியானமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் ஆலயத்துக்கு வந்து சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நான் செய்யறதெல்லாம் வாக்கியவே மாட்டேங்குது. ஏன் வாக்கிய மாட்டேங்குது அப்படின்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? ஒரே வழி, நம்முடைய ஓய்வு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையிலே இருக்குமேயானால், நம்முடைய வேலை நேரத்திலே அது நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய ஓய்வு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கையிலே இருக்குமேயானால், நம்முடைய வேலை நேரம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கும். ஓய்வு நேரத்திலே எவன் தன் கையிலே கர்த்தருடைய வேதத்தை பிடிக்காமல் செல்போனை பிடித்துக் கொண்டிருக்கிறானோ, மற்ற நேரம் எல்லாம் அவருடைய இருதயம் இந்த உலகத்தின் பாவத்தாலும் கவலையாலும் கஷ்டத்தாலும் நிறைந்து போகும். ஆக இந்த நாளிலே நாம் ஒரு மனம் திரும்புவோம். ஒரு கள்ளன் பாவத்திலிருந்து மனம் திரும்பினான், அவருடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போனது. அதே போல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள், இடைவிடாமல் ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்.